அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம். இது நம்ம ஒரு கேமராவில் என்னோடய மொபைலில் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ் நம்ம எப்படி பக்கா எடிட் பண்ணி நம்ம அவுட்புட்டு கொண்டு வரலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மொபைலில் எடுத்த ஒரு கோவிலில் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ். ஃபோட்டோஸை எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் இதோட இமேஜ் சைஸ் போகிறேன். இமேஜ் சைஸ் போயிட்டு இதோட ரெசல்யூஷன் 7:2 தான் இருக்குது. நான் ஒரு 250 கொடுத்துக்கிறேன். Ctrl+0 Ctrl F11 போட்டு நான் அதோட ஷார்ட்கட்டு டூப்ளிகேட் லேயருக்கு ஒரு ஷார்ட்கட் கீ போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு இமேஜை பார்த்தோம்னா அதில் என்ன கலர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இதில் இந்த இமேஜ் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நான் ஃபோட்டோ எடுத்ததில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் ஒயிட்டு அதிகமாக இருக்குது. இந்த ஃபோட்டோஸில் ஒயிட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு 2 வழியில் ரிமூவ் பண்ணலாம். Ctrl+L கொடுங்க. எல்லை கொடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பிளாக் பாயிண்ட்டு எங்கே இருக்கோ அங்கே வெயிட் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி லைட் பாயிண்ட் இந்த மாதிரி காமிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் போது நீங்கள் லைட்டாக அதை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களோட அவுட்புட்டு கிடைக்கும். இது ஒரு வழி. இது முன்னாடி இது எடிட்டிங்க்கு பிறகு உள்ளது. இதை விட்டு ஒரு கிளிக்கில் நம்ம ஏற்கனவே எப்படி எடிட் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்கேன். Ctrl+M கர்வ்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே இது டார்க் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு, லைட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? நான் டார்க் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். டார்க் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட்டு ஃபோட்டோஸில் எங்கே டார்க் அதிகமாக இருக்குங்கிறத நான் அதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபோட்டோஸில் உள்ள ஒயிட்டு ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி நமக்கு ரியல் கலர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். எடிட்டிங்க்கு பிறகு உள்ளது. Ctrl+ போட்டுக்கிறேன். ஃபோட்டோஸ் கண்ணெலாம் ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்குது. Alt+TS கொடுத்தீங்கன்னா ஷார்ப்னஸ் ஷார்ட்கட்ஸு ஒரு 50% கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லைட்டாக டோபாஸ் அப்ளை பண்ணுறேன். டோபாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸில் உள்ள அந்த ஒயிட்டு ஃபுல்லாக நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டோபாஸ் இந்த மாதிரி ஸ்கின் ஸ்மூத் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணோம்னா ஃபேஸில் உள்ள அந்த டீட்டெயிலே போயிடும். அதனால் லைட்டாக இப்போது ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கனாலே அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அதில் என்ன ஷார்ப்னஸ் இல்லையா, ஹைலைட் இல்லையா, மெட்டோன்ஸ் இல்லையா அப்படின்ட்டு. இந்த மாதிரி எப்படி நமக்கு பழக்கப்படும்னா நமக்கு நிறைய ஃபோட்டோஸ் நம்ம கட் பண்ணி பார்க்கணும். கட் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது நமக்கு ரியல் அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மெயினாக ஃபேஸில் அந்த கண் பகுதி தான் முக்கியமான ஒரு பகுதி. கண்ணில் எதனா ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டோம்னா அதோட ஃபேஸே மாறிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த கண் பகுதியில் நம்ம கொஞ்சம் ஷார்ப்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நான் இப்போ டோபாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸில் உள்ள நாய்ஸ் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். பெரிய ஃபோட்டோஸுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இப்போ நான் பென் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே பாட்டம் சைடில் எனக்கு எதுவும் கட் பண்ண தேவையில்லை. நான் அந்த சாமி இங்கே உட்காந்துருக்க மாதிரி உள்ள அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு சாமியை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேங்களா? Ctrl+ போட்டுக்கிறேன். இதையே நம்ம ஸ்மெச் பண்ணும்போது ஃபோட்டோஸில் உள்ள டீட்டெயில் அப்படியே நம்ம எடுத்துடலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த ஷேப்பு எங்கெங்கெல்லாம் போயிருக்கோ அந்த அளவில் நீங்கள் வச்சு இப்படி கட் பண்ணிங்க. இல்லை Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிங்க. ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் கட் பண்ணி பார்க்கணும். கட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக
ஃபோட்டோஸ் வந்து கட் பண்ணுறதுல உள்ள டிஃபிகல்ட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்து பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு தெரியாத விஷயத்துக்காக வந்து ஒரு வீடியோவில் பார்த்தா நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம பார்க்குறோம். அதை பார்த்த கையோடு நிப்பாட்டிடக்கூடாது. அதே அளவில் எடுத்து நம்ம அதை ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் உள்ள உண்மையான ரீசன் என்னங்கிறது புரியும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக மனசுலையும் பதியும். இந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இதோட ஷார்ப்னஸ் இல்லை நாய்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கால் பண்ணிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணோம்னா அந்த பேக்ரவுண்ட் சைடில் உள்ள அந்த கர்சர் வந்து கட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஜூம் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த சாமியோட அந்த போர்ஷன் இப்படி கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும். சாமியோட ஷேப் மாறிடக்கூடாது. இங்கே வந்து அந்த ஒரு போர்ஷன் இல்லாமல் இருக்கு. அது இன்னும் ஒரு சைடு இருந்தால் போதும், நமக்கு அது அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு சைடு கொண்டு வந்துக்கலாம். அது எப்படி நம்ம எடிட் பண்ணுறோங்கிறத பார்த்து பாருங்கள். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ட்ரா பண்ணுறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த இன்னொரு மிட் பாயிண்ட் வந்து எண்ட் பாயிண்ட் கட் ஆகிடும். இதுதான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஸ்பீடாக ஒர்க்கு. டிசைனை பொறுத்தளவில் நம்ம ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் அந்த செக்ஷனில் இருக்கிறதுனால மெயினாக அந்த ஃபோட்டோஸ் கட் பண்ணுறது தான். ஒரு கஸ்டமர் வந்து 20 ஃபோட்டோ 30 ஃபோட்டோ, சில பேர் பெரிய பேனர் 100 அடி உள்ள பேனர்லாம் வைக்கும்போது 100 ஃபோட்டோ கூட கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு நம்ம குயிக்காக கட் பண்ணி முடிக்கணும். என்னதான் வந்து ஃபோட்டோஷாப் சிசிலாம் வந்து ரீசெண்டாக நிறைய அட்வான்ஸான ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் கூட அது அட்வான்ஸாக ஆப்ஷன் வந்தாலும் இந்த ஷார்ப்னஸ் ஃபோட்டோஸ் கட் பண்ணி எடுக்கிற ஷார்ப்னஸ் வந்து இன்னும் எதுலேயும் வரலை. இது வந்து சிசி வெர்ஷன்லலாம் வந்து ஃபோட்டோஸ் வந்து கட் பண்ணலாம். கண்ட்ரோல் ஆல்ட்டு இ இல்லை ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலக்ட் சப்ஜெக்ட் கேட்கும். அதில் போய்ட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க. கட் பண்ணாலும் இதில் உள்ள அந்த ஷார்ப்னஸ், எட்ஜஸில் உள்ள ஷார்ப்னஸ்லாம் வந்து இதில் வராது. ஒரு மாதிரி இப்படி பிளரான மாதிரி, இல்லை ஒரு பேப்பரை விட்டு பேப்பரில் வந்து கிழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த அவுட்புட்டுங்கிறது இதில் வரல. மேனுவலாக நம்ம கட் பண்ணி இந்த ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணும்போது தான் அதில் உள்ள கலர் கரெக்ஷன்லாம் வந்து சிசியில் பண்ணிக்கலாம். நான் ஃபோட்டோஸை வந்து கட் பண்ணுறதுன்றது வந்து நம்ம மேனுவலாக வந்து பென் டூலை யூஸ் பண்ணியோ இல்லை மற்ற லேசர் டூலு அந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணியோ நீங்கள் கட் பண்ணுறதுல வரக்கூடிய அவுட்புட் வந்து டிஃபால்ட்டு செட்டிங்ஸில் வந்து இன்னும் எனக்கு திருப்தியாக இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம எப்போதும் இப்போ மேனுவலாக தான் கட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோட்டோஸை. சரிங்களா? சாமியோட ஃப்ளப்பரு இப்போ நம்ம வந்து சாமி உட்காந்துருக்க போர்ஷன் இதுக்கு தான் ரொம்ப ஜூம் பண்ணி கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறோம். அப்போக்கப்போ ஜூம் பண்ணணும், அப்போக்கப்போ வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணியும் பார்த்துக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்துட்டோம். சாமியோட பாதி பிக்சரை கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேசர் டூலை கிளிக் பண்ணுங்கள். லேசர் டூலை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அவுட் போர்ஷன்லாம் எதுவும் செலக்ட் ஆகாது. இந்த அளவில் வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு திரும்ப ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த அளவில் மூடி வச்சு பண்ணிக்கிறேன். பண்ணும்போது F7
கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே கட் ஆகிடுச்சு. மறுபடியும் கட் பண்ணுமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது தேவையில்லை. அதுக்கு இன்னொரு எளிய முறை இருக்குது. சரிங்களா, ஃபோட்டோஸ் இந்த அளவு வரைக்கும் இருக்குது. இப்போ இதை ஜூம் பண்ணி பார்த்ததுனால எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் தான் கட் ஆகிருக்கு. இது கீழே உள்ள போர்ஷன் வந்து கட்டாக தெரியல. அதுக்காக என்ன பண்ணுறேன், இதை வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுறேன். ஹோல்ட் பண்ணால் எனக்கு நான் கட் பண்ணிக்கக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கு மேலே உள்ளது. கீழே உள்ள இந்த போர்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லேசர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட் அழுத்தினா நம்ம செலக்ட் ஆகக்கூடாத ஏரியாலாம் செலக்ட் ஆகிடும். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணோம்னா தேவையில்லாத ஏரியாலாம் டீசெலக்ட் ஆகிடும். சரிங்களா, கிளிக் பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் F6 ஃபர்தர் ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதையே அப்படியே ஒரு டூப்ளிகேட் லேயர் கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 லேயருமே கிடச்சிருச்சு. இது வந்து ஃபுல் இமேஜ் உள்ள ஒரு ஃபோட்டோ, இது வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ். இப்போ ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு கண்ட்ரோலையும் கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாமே சிங்கிள் லேயராக ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து சாமியோட ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா இந்த சைடு உள்ள இந்த பாம்பு பகுதி வந்து கட் ஆகிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், லேசர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இதை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். ஃபர்தர் ஒரு 1.5 கொடுத்துக்கிறேன். 5 கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே போட்டோன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்துடும். கண்ட்ரோல் டி ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை அப்படியே நான் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு எனக்கு அது கரெக்டாக எந்த போர்ஷனில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்படி வச்சுட்டு எரேசர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த தேவையில்லாத அந்த பகுதிகளை மட்டும் நான் அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணும்போது எனக்கு அதோட ரியலான ஒரு ஃபீஸ் கிடைச்சிரும். இது வந்து நம்ம எடிட்டிங்க்கு முன்னாடி உள்ளது, இது எடிட்டிங்க்கு பிறகு உள்ளது. ஓகேங்களா, கண்ட்ரோல் இ கொடுத்து ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். ரெட்டு இருக்குது, ஓகே. இது மாதிரி எல்லோ லைட்டாக ஏற்றிக்கிறேன். கண்ட்ரோல் எம் கொடுத்துக்கிறேன். ப்ளூவில் கீழே இந்த கீழ் சைடு இறக்கும் போது எல்லோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. கண்ட்ரோல் 0. ஓகேங்களா, இது வந்து நம்ம எடிட்டிங்க்கு முன்னாடி எடிட்டிங்க்கு பிறகு உள்ளது ஃபோட்டோஸ். இதையே நீங்கள் அவுட்புட் பாருங்கள். முன்னாடி உள்ள ஃபோட்டோ, இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோ இது. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து சாமி இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இன்னும் கூட நம்ம எடிட் பண்ணலாம். என்னென்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஆர் ஷேவ் இது ஸ்மெட்ச் டூலு, அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணும்போது இந்த லேயர்ஸில் உள்ள அன்வான்ட் இந்த ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த பகுதியெலாம் வந்து நமக்கு கரெக்டாக ஃபில் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு ப்ரஷோட அந்த ஷேப்பை வந்து ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ரஷ் ஷேப்புக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் ஷேப் எந்த சைஸில் மாறுதுங்கிறது தெரியும். எனக்கு இந்த அளவில் வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இழுத்து விடும்போது நிறைய இமேஜஸில் வந்து நான் எடிட் பண்ணும்போது இந்த மெத்தடை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதே தான் உங்களுக்கும் நான் டீச் பண்ணுறத. மெத்தடை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே லைட்டாக நீங்கள் அப்படியே ஸ்மெட்ச் பண்ணி விட்டுருங்க. ஸ்மெட்ச் பண்ணி விடும்போது அதில் உள்ள ரியலாக நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்மெட்ச் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பேக்ரவுண்டுக்கு ஒரு ஆட்சி இல்லை ஒரு பேக்ரவுண்ட் அந்த லேயர்
எதுவும் இருந்தால் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுது. கண்ட்ரோல் எம் ஒரு 10க்கு 10 அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு சாமியோட இமேஜை நான் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டுட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி சுருக்கும்போது அதோட அளவு வந்து ஈவனாக மாறும் உங்களுக்கு. அது வந்து சென்டர் கண்ட்ரோல் டி செலக்ட் கொடுத்தாச்சு. இப்போ சாமியோட இமேஜ் இந்த சைடு ஓகே. நம்ம பேக்ரவுண்ட் ஆர்ச்சி அதை செட் பண்ணிவிடுவோம். எப்படின்னு பார்த்துக்கலாம். நம்மள்கிட்ட ஏற்கனவே வந்து நம்ம நிறைய பேனர் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வேறு எதுவும் கோவில் பேக்ரவுண்டு ஓகே. பேக்ரவுண்டு இது இந்த இமேஜை இந்த பேக்ரவுண்டை நான் வச்சுக்கிறேன். இல்லை ஒரு பேனருக்கு இந்த பேக்ரவுண்டை ஓகே எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ண முடியுங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பேக்ரவுண்டு இதை ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஹைட் பண்ணி வச்சுட்டு கோவில் பேனர் இங்கே இருக்குது. ஓகே வச்சுட்டு இந்த பேக்ரவுண்டு கூட ஓகே தான். பட் வேறு எதுவும் பேக்ரவுண்டு இருக்கான்னு பார்ப்போம். நம்ம இல்லைன்னா நம்ம நெட்டில் தான் டவுன்லோடு பண்ணுவோம். ஓகே இந்த பேக்ரவுண்டு எனக்கு ஓகே. அதனால் நான் இந்த பேனர் எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த சாமி ஒரே இமேஜ் ஃபைலாக இருக்குது. இதோட பிஎஸ்டி ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். தேடி பார்த்துக்கலாம். ஓகே இப்போ லாஸ்ட் இயர் நம்ம பண்ண பேனர் லாஸ்ட் இயர் பண்ணதில் இருக்கான்னு பார்த்தலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே நான் வந்து இந்த ஆர்ச்சை நான் கொண்டு வந்துக்கிறேன். 10க்கு 8 பால்குட திருவிழா. ஓகே இதோட இந்த கார்னர் சைடு 2 சைடு உள்ள இந்த ஆர்ச் வந்து நான் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு இதோட இந்த ஆர்ச்சை வந்து நான் 2 சைடு எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் டி போட்டு இதோட சைஸை வந்து இந்த அளவில் நான் பெருசு பண்ணிக்கிறேன். திரும்ப கண்ட்ரோல் ஜே போட்டு கண்ட்ரோல் டி ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுட்டு இதோட பெல்லை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். சாமிக்கு வந்து நம்ம பெல் அப்ளை பண்ணிக்குவோம். பெல் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து அடுத்தது இந்த சாமியோட ஃப்ளோர் பேக்ரவுண்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது.
ஓகே, இந்த பேக்ரவுண்டை வந்து நான் கொண்டு வந்துக்கிறேன். இந்த இதுக்கு கீழே உள்ள இந்த பேக்ரவுண்டு எனக்கு தேவைப்படுது, அதனால் நான் இதை எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். இதை அப்படியே மேலே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கொண்டு வந்துட்டு பேக் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். கண்ட்ரோல் டி போட்டு ஈவனாக அதை வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி பெருசு பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிட்டு, சாமி மட்டும் அப்படி கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்து நான் வச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே நான் இப்போ இம்போர்ட் பண்ண அந்த ஃபைல்லேருந்து ஒரு சில ஃபைலை மட்டும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த ஆஞ்சநேயருக்கு உள்ள ஒரு பேக்ரவுண்டு இதிலே பார்த்தேன். ஓகே, இந்த இருக்குது பேனர். இந்த பேனரில் உள்ள ஒரு சில கிளிப் ஆர்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, பேக்ரவுண்டில் உள்ள அந்த லைட்டிங் எஃபெக்ட்டு நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அதை பேக்ரவுண்டில் கொண்டு வந்து நான் இப்படி இம்போர்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். இதையும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக். ஓகே, இப்போ வந்து எனக்கு எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இதோட கலரு, அவுட்புட் கலரை மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. இப்போ சாமி ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அளவில் ரொம்ப தெரியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாஸ்க்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்து இந்த இடத்த மட்டும் ஒரு காப்பி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஈ கொடுத்து சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த மாதிரி எடுத்து மெர்ஜ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். திரும்ப மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூலில் ப்ரஷோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். கம்மியாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லையா இன்னும் ஒரே பண்ணிக்கணும். இந்த சைடில் உள்ள அந்த லேயர் வந்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். சைடில் உள்ள அந்த கார்னர் டிசைனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி உள் சைடு இருக்குது, அதுக்கு முன்னாடி அந்த பில்லர் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு லுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் டி போட்டு பெருசு பண்ணிக்கிறேன். மூவ் டூலு இந்த சைடும் கண்ட்ரோல் ஈ கொடுத்து சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ ஓகேங்களா, சாமி இருக்குது. இது ஆனால் வந்து நம்ம செட் பண்ணது கிளியராக தெரியுது உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா. அதனால் என்னென்னா லைட்டாக இந்த ஸ்மெஜ் டூலை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்மெஜ் பண்ணி விடும்போது இது வந்து ஒரு ரியலாக ஒரு லுக்கு கிடைக்கும் நமக்கு. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக சாமி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு ஸ்மெஜ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்மெஜ் பண்ணும்போது உங்களுக்கு அது அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். அது இந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்மெஜ் பண்ணி விட்றோம்னு வச்சு. ஓகே,
கண்ட்ரோல் 0 கொடுத்தாச்சு. சாமிக்கு பெல் செட் பண்ணியாச்சு. வேறு எதுவும் தோரணம் எதுவும் இருந்தால் நமக்கு ஓகேன்னு தோணுது. தோரணம் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெட்டில் நமக்கு ஓகே இந்த பேனர் இருக்குது, இந்த பேனரில் வந்து எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதில் தோரணம் இந்த பேனரில் இந்த சைடு மேல் சைடு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம தோரணம் கட்டியிருக்கோம். சரி, கண்ட்ரோல் T போட்டு இதோட சைஸை மட்டும் லைட்டாக அந்த அளவில் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து பார்ப்போம். இப்படி செட் ஆனால் பார்ப்போம். ஓகே, இது எனக்கு ஓகே. இந்த போர்ஷன் வந்து எனக்கு ஓகே. கண்ட்ரோல் J, கண்ட்ரோல் T, ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இதோட சைஸை வந்து நான் இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நமக்கு வந்து இப்போ இந்த பெல்லோட அவுட்புட் வந்து நமக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றணும் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் டிம்மாக இருக்காமல் இருக்குது. பிரைட்னஸ் கொஞ்சம், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த பெல்லோட இந்த பெல்லுக்கும் இந்த பெல்லுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஓகேங்களா. இப்போ வந்து இந்த பெல்லை எடுத்து விட்ருவோம். இந்த பெல்லை டெலீட் பண்ணிவிட்டு இந்த பெல்ல ஒரு காப்பி கண்ட்ரோல் J போடுறேன். கண்ட்ரோல் T, ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்து வச்சுக்கேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. சாதாரண ஒரு மொபைலில் எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்த அளவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு தேவைப்படும் என்றால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.